जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். காஞ்சி மகிமை. திக்விஜயமெல்லாம் முடித்து முடிவாக காஞ்சிபுரத்துக்கு வந்தார். கச்சி மூதூர் என்ற சங்க இலக்கியமான பெரும்பானாற்றுப்படை முதலியவற்றிலேயே சொல்லப்படும் அந்த புராதனமான நகரம் மகாக்ஷேத்திரம் என்பதாக மட்டுமின்றி பெரிய வித்யா ராஜதானியாகவும் இருந்திருக்கிறது. வடக்கே காசி மாதிரி தெற்கே காஞ்சி. சான்றோர் உடைத்து என்று சிறப்பிக்கப்படும் தொண்டை நன்னாட்டின் தலைநகரம் அதுதான். கட்டிகாஸ்தானம் எனப்படும் சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி இருந்த நகரம் அது. அப்பர் சுவாமிகள் கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்கிறார். குறிப்பு: மறையது பாடி எனத் தொடங்கும் பதிகம் 8ஆம் பாடல். பல மத சித்தாந்திகளும் கூடியிருந்த இடம் அது என்று மணிமேகலையிலிருந்து தெரிகிறது. பௌத்தம், ஜைனம், காபாலிகம் முதலான எல்லா மதங்களும் அங்கே பிற்காலத்தில் இருந்ததென்று மகேந்திர பல்லவனின் மத்த விலாச பிரஹசன நாடகத்திலிருந்து தெரிகிறது. சரித்திரத்தில் சக்கரம் ஒரு முழு சுற்றி பழையபடியே மறுபடி நடக்கும்போது எந்த வட்டாரத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் திரும்பவும் நடக்கும். அதனால் ஆச்சாரியாள் காலத்திலும் அங்கே பல மதங்கள் இருந்திருக்க வேண்டும். இப்போதும் பௌத்த சிற்பங்கள் பல அங்கே அகப்படுகின்றன. காஞ்சி மண்டலத்துக்குள்ளேயே இருக்கும் திருப்பருத்திக்குன்றம் ஜின காஞ்சி என்கிற சமண ஸ்தலமாக பெயர் பெற்றிருக்கிறது. க்ஷேத்திரம் என்று பார்க்கும்போது ரத்னத்ரயம் என்கிற ஈஸ்வரன், அம்பாள், பெருமாள் ஆகிய 3 பேருக்கும் முக்கியமான ஸ்தலமாயிருப்பது அது. எண்ணி முடியாத கோவில்கள் சகல தெய்வங்களுக்கும் அங்கே இருப்பதில் ஏகம்பம் பரமேஸ்வரனின் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்வி க்ஷேத்திரமாய் இருக்கிறது. அம்பாள் காமாட்சியின் காமகோட்டம் என்பது அத்தனை அம்மன் சந்நிதிக்கும் மூல சக்தி பீட்டமாய் இருக்கிறது. குறிப்பு: தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் காமாட்சியின் சரிதை என்ற உரை பார்க்கவும். பெருமாள் வரதராஜாவாக உள்ள விஷ்ணு காஞ்சியை அத்தியூர் என்று வைஷ்ணவர்களின் திவ்ய தேசங்களில் சொல்வது. அதை 3 முக்கியமான க்ஷேத்திரங்களில் ஒன்றாக சொல்கிறார்கள். ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் மற்ற 2. விஷ்ணு காஞ்சியை தற்போது சின்ன காஞ்சிபுரம் என்கிறோம். பெரிய காஞ்சிபுரம் என்பது சிவகாஞ்சி. கச்சி ஏகம்பமும் காமகோட்டமும் உள்ள இடம். ரத்னத்ரயம் மட்டுமில்லாமல் ஷண்மத தெய்வங்களுக்குமே முக்கியமான க்ஷேத்திரம் காஞ்சி. பிள்ளையார் கோவில்கள் இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி காஞ்சிபுரத்திலும் அநேகம் உண்டு. அங்கே ஒரு பேட்டைக்கே பிள்ளையார் பாளையம் என்று பேர். காமாட்சி ஆலயத்திலேயே 6-7 விக்னேஸ்வர மூர்த்திகள் உண்டு. காஞ்சி பிருத்வி க்ஷேத்திரம். கணபதியே பிருத்வி தத்துவந்தான். சுப்பிரமணியருக்கு குமரக்கோட்டம் என்று தனி கோயில் இருக்கிறது. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் எழுதி அரங்கேற்றியதே அங்கேதான். விசேஷம் என்னவென்றால், சோமஸ்கந்த மூர்த்தத்தில் எப்படி குமாரசுவாமி ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் மத்தியில் இருக்கிறாரோ அப்படியே இந்த குமாரகோட்டமும் கச்சி ஏகம்பத்துக்கும் காமகோட்டத்துக்கும் மத்தியில் அமைந்திருக்கிறது. கச்சபேஸ்வரர் கோவிலில் சூரியன் சந்நிதியில் மயூர சதகம் என்று 100 ஸ்லோகம் கொண்ட சூரிய ஸ்துதி கல்வெட்டில் பொறித்திருப்பதிலிருந்து அது முக்கியமான சூரிய க்ஷேத்திரமாக தெரிகிறது. இப்படி ஷண்மதங்களுக்கும் முக்கியம் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் இருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு முந்தியே அப்படி இருந்து அவர் அதனாலேயே அங்கே வந்து தங்கியிருக்கலாம். அல்லது ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாளாகிய அவர் வந்து தங்கியதாலேயே அது இப்படி பெருமை பெற்றிருக்கலாம். சப்த மோக்ஷபுரிகளில் தட்சிணத்தில் உள்ள ஒன்றே ஒன்று காஞ்சிபுரம்தான் என்பது அதன் தலையான சிறப்பாகும். சமய முக்கியத்துவம், வித்யாஸ்தான முக்கியத்துவம், ராஜரீக முக்கியத்துவம், வியாபார முக்கியத்துவம் எல்லாமே அந்த ஊருக்கு இருந்ததால் தான் நகரேக்ஷு காஞ்சி என்று புகழ்பட்டிருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.